ஹலோ கைஸ், வெல்கம் டு பாய். இன்னைக்கு நம்ம என்னன்னா நம்ம ஒரு வாட்டி சீரிஸ் தான் பார்க்க போறோம். அது எந்த அனிமேலனா நம்ம நருட்டோ அனிமேல தான். வாட்டி சீரிஸ் என்னன்னா சொன்னடே வந்து உங்க ஒய்ஃபா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கனவு கண்டீங்க பாத்தீங்களா? அதுதான் நம்ம வாட்டி சீரிஸ். அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போற ஒரு 3 இன்சிடென்ட் என்னன்னா, அஷிராமாவும் மதராவும் சண்டை போடாம இருந்தா அதே மாதிரி ரின் சாகலாம் என்ன இருக்கும், அதே மாதிரி இட்டாச்சி வந்து நம்ம அவனோட உச்சிகாரில் என்ன கொல்லாம இருந்தா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மதராவும் அஷிராமாவும் ஃபைட் பண்ணாம தான் என்ன ஆயிருக்கும். உங்களுக்கு தெரியும் மதரா பெரிய பவர்ஃபுல், அஷிராமா எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்னு. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தா ரெண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, மத்த வில்லேஜ் வந்து இவங்க வில்லேஜ் அட்டாக் பண்ணாம இருந்திருப்பாங்க. அது இல்லாம ரொம்ப பவரா இருந்திருக்கும். அஷிராமா வந்து யாரு, ஃப்ரெண்ட கண்ண மூடி நம்புற ஆளு. மதரா யாரு, அஷிராமா மட்டும் நம்பக்கூடிய ஆளு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்தாங்கன்னா அந்த வில்லேஜ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம மதரா வந்து லீஃப் வில்லேஜ் விட்டு போகாம இருந்தானா அஷிராமாக்கும் மதராக்கும் சண்டை வந்திருக்காது, நருட்டோ சாஸ்கே சண்டை வந்திருக்காது. ஏன் நம்ம ஒபிட்டோ கூட வந்து செத்துருக்க, அதாவது சாவு போயிருக்க மாட்டான், மினாட்டோவும் செத்துருக்க மாட்டான். இதான் இந்த வாட்டி சீரிஸ். ஆனா இப்படி நடந்திருந்தா நம்ம என்ன, நருட்டோக்கு இங்க நிறைய பேர் பிடிக்காம போயிருக்கும், நருட்டோ அனிமே பார்க்காம போயிருப்பாங்க. அதாவது நருட்டோன்ற ஒரு பிக் 3 அனிமேவே இருந்திருக்காது. அதான் இந்த வாட்டி சீரிஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரின் சாகலாம் என்ன இருக்கும். அதாவது என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நம்ம கரெக்டான டைம் போயிட்டு நம்ம ஒபிட்ட வந்து ரின்னை காப்பாத்திட்டோம்னா 3 பேரும் மறுபடியும் ரீயூனியன் போட்டிருப்பாங்க. போயிருந்துச்சுன்னா மதரோட பிளான் வந்து ஃபெயில் ஆயிருக்கும். ஃபெயில் ஆயிருந்துச்சுன்னா மதரா மறுபடியும் டிப்ரெஷன் ஆயிருப்பான். பார்த்தாலே தெரிகிறது எதுவும் பண்ணிருக்க மாட்டான். அதே மாதிரி நம்ம மினாட்டோவும் செத்துருக்க மாட்டான். மினாட்டோ சாவம் வந்தா நருட்டோ அனாதையா இருந்திருக்க மாட்டான். அதே மாதிரி நருட்டோட ஒரு முக்கியமான ஒரு மூலக்கூறு, நருட்டோ வந்து அலானா இருந்து எப்படி பவர் ஆனான்றது தான். அந்த ஒரு கான்செப்டே இருந்திருக்காது சொல்ல போனா அனிமேல. அப்புறம் என்ன இருக்கும், மறுபடியும் நருட்டோ பிக் 3 இருந்து தூக்கிருப்பாங்க. வேற ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி நைன்டேலோட பவர் வந்து நருட்டோக்கு வரது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், மினாட்டோக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபோர்த் ஓகாகே மட்டும் தான் மினாட்டோ வந்திருப்பான். நைன்டேலோட பாதி பவர் அவனுக்கு வந்திருக்காது. அதே மாதிரி நருட்டோக்கும் போயிருக்காது. மதராவும் அஷ்டாவும் சண்டை போய் நைன்டேல் எங்க இருப்பாங்கன்னே பாதி பேர் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா மதரா தானே போய் நைன்டேல கொண்டு வந்தான், அதனால தெரிஞ்சிருக்காது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்டாச்சி வந்து அவனோட கிளானை கில் பண்ணாம என்ன இருக்கும். ஆல்ரெடி சும்மா நம்ம மதராவும் அஷ்ராமும் சேர்ந்து ஒன்னும் பவர் இருக்காங்க. அவங்க சேர்த்து போயிட்ட அப்புறம் உச்சிகா கிளான் இருக்கும். அப்ப உச்சிகா கிளானோட போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா எத்தனை உச்சிகா இருப்பாங்க. நம்ம சாஸ்கேவே எல்லாரோட கண்ணிலையும் விரல் விட்டு ஆட்டுவோம். இப்போ மொத்த உச்சிகா சேர்ந்து எங்கெங்கெல்லாம் விரல் விட்டு ஆட்டிடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கண்டத்துல விரல மாட்டாங்க, கரெக்டான இதெல்லாம் விரல் விடுவாங்க. அதே மாதிரி நம்ம டான்ஸோ அவனோட பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கும். நம்ம ஃபோர்த்து தேர்ட் ஓகே செத்துருக்க மாட்டாரு. அதே மாதிரி இட்டாச்சியும் சாஸ்கேவும் சாம அண்ணன் தம்பி வந்திருப்பாங்க. அது இன்னும் பாட்டு தானே வரும், அது ஏதோ ஒரு பாட்டு மறந்து போச்சு. அதுவும் அதே மாதிரி இன்னும் ஒரு மைனஸா இருந்திருக்குன்னா நம்ம உச்சிகா கிளானுக்கும் நம்ம லீஃப் வில்லேஜுக்கும் சண்டை வரதை மட்டும் கொஞ்சம் எதனா பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். அதான் மீனோட உயிரோட இருக்காரு, எதுக்கு சண்டை வந்திருக்கும், அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கலக்க இருப்பாங்க. எப்படின்னா ஓகாகேயோட சபரேட் வந்து உச்சிகா கிளான் வந்து நம்ம ஃபுகுகாவா வெட்டாஜோட அப்பா போட்டுருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான். இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா நருட்டோட அப்பா அம்மாவும் இறந்துருப்பாங்க, சாஸ்கியோட அப்பா அம்மாவும் இறந்துருப்பாங்க. அதாவது இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா தான் இருக்குமே தவிர இதுல ஒரு சண்டை சச்சரவே வந்திருக்காது. அப்படி நடந்துச்சுன்னா ஃபோர்த் கிரேட் நிஞ்சாவார் நடந்திருக்காது. ரீஅனிமேஷன் ஜூஸ் பாத்துருக்க மாட்டீங்க. ஏன் டோபிராம் அஷ்ராம் நல்லா செத்து போயிருப்பாங்க. டோபிராமோட கதை என்னன்னு தெரியாது, அஷ்ராமோட கதை என்னன்னு தெரியாது. மதரா மட்டும் எப்படி அந்த காட்டியிருப்பாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம அஷ்ராமாவோட பிள்ளைய பாத்துருக்கலாம், அவனோட பேர பிள்ளை எப்படி இருக்கான்னு பாத்துரும், சொன்னாட்டே யாருன்னு பாத்துருக்கலாம், எப்படி எல்லாம் சொந்தம் பாத்துருக்கலாம், எவ்வளவோ இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் நடந்திருந்தா நருட்டோன்ற ஒரு அனிமேவே நல்லா இருந்திருக்காது. இதான் எங்க கருத்து. நீங்க நான் சொல்ல வரீங்க இப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா பிக் 3ல வந்து இடம் பெற்றுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா முக்கியமா நம்ம நருட்டோல பார்க்க வேண்டிய விஷயமே நருட்டோட தனிமை தான். அவன் தனிமையா இருந்து எப்படி சாதிச்சு வந்தான்றது தான் இருக்கு. அதே மாதிரி இட்டாச்சியோட ஒரு ஹைலைட்டே அவன் ஃபேமிலி எதுக்கு கொண்டா இது இப்படின்றதெல்லாம் இருக்கு. அப்படி கொல்லாம இருந்தா இட்டாச்சி ஃபேமிலி சேர் பண்றது கேட்டா டவுட். ஏன்னா இட்டாச்சி கொண்டாதானே போய் அக்காட்சிக்குள்ள சேர முடியும், அக்காட்சியிலே சேர்ந்துருக்க மாட்டான். இட்டாச்சி தான் ஊருக்குள்ளே தான் இருந்திருப்பான். இதான் நம்ம நருட்டோட வாட்டி சீரிஸ். இது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆனா இது உண்மையான நருட்டோ கிடையாது. அதனால இந்த வாட்டிஃபாவே விட்டுருங்க. அதே மாதிரி இந்த வாட்டி சீரிஸ் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் போட்டு வேற எதனா ஒரு அனிமையோட வாட்டி சீரிஸ் வேணும்னா சொல்லுங்க, மறக்காம நம்ம அதையும் ரெடி பண்ணி தாறு மாதிரி தக்காளி சோறா போட்டுடலாம். பாபா, see you guys.